வணக்கம் நண்பர்களே. ஈஸ்டர் குண்டு தாக்குதல்கள் தொடர்பாக விசாரணை மேற்கொள்வேன் என்று அனுரகுமார திசாநாயக்கா ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தார். வாக்குறுதியும் அளித்திருந்தார் பிஷப்புக்கு. அந்த வாக்குறுதி தற்பொழுது உடனடியாக அமுலுக்கு வரும் வகையிலே தற்பொழுது நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அதிகாரத்திற்காக அப்பாவி மக்கள் 270 பேரை கூட்டாக கொன்ற ஈஸ்டர் தாக்குதல் சூத்திரதாரிகள் தண்டிக்கப்படும் நம்பிக்கை தரும் முன்னெடுப்புகள் ஆரம்பமாகி இருக்கின்றன. இது ஒரு முக்கியமான ஒரு விடயமாக பார்க்கப்படுகிறது. இதில் பல அரசியல்வாதிகள் அகப்படுவார்கள் என்றே தெரிகிறது. 2019 ஆண்டு ஏப்ரல் மாதம் 21 ஈஸ்டர் தினத்தன்று கொழும்பு, நீர்கொழும்பு, மட்டக்களப்பு என்று 3 கிறிஸ்தவ தேவாலயங்கள் மற்றும் 3 நட்சத்திர விடுதிகளை குறிவைத்து தற்கொலை குண்டு தாக்குதல் நடத்தப்பட்டது. இந்த தாக்குதல்களில் 270 பேர் வரை உயிரிழந்திருந்தார்கள். 400க்கும் அதிகமானவர்கள் காயமடைந்திருந்தார்கள். இந்த தாக்குதலின் பிரதான இலக்கு 2019 ஜனாதிபதி தேர்தலில் அதிகாரத்தை கைப்பற்றுவதாகும் என்பதில் பிரச்சனையில் வெள்ளிடை மலையாக தெரிகிறது. இனவாதத்தை அரசியல் துருப்புச்சீட்டாக பாவித்து இலங்கை அரசியலின் பெருமளவிலான தேர்தல் பிரச்சாரங்களும் வெற்றி பெறுவதற்கான வியூகங்களும் இதுவரையில் இருந்து வந்திருக்கின்றன. அது இலங்கையாக இருந்தாலும் சரி, இந்தியாவாக இருந்தாலும் சரி, குறிவைத்து நடத்தப்படுகின்ற தாக்குதல் மூலமாக மக்களை கொன்று இவ்வாறான நடவடிக்கைகள் மூலமாக அரசியல் வெற்றி பெறும் நிலைமைகள் இருக்கின்றன. 94 ஆண்டு சந்திரிகாவின் வெற்றி தேர்தலும் இந்த 2024 தேர்தலுமே இனவாதம் தென்னிலங்கையில் அரசியல் ஆயுதமாக பெரும் பங்கை ஆற்றவில்லை என்பது கண்கூடாக இருக்கிறது. மற்ற எல்லா தேர்தல்களிலும் தமிழ் மக்களுக்கு எதிரான இனவாதம் மிக மோசமாக கட்டவிழ்த்து விடப்பட்டிருந்ததை நாம் அவதானிக்கலாம். 2010 தேர்தலில் மஹிந்தவுக்கு யுத்த வெற்றி கை கொடுத்தது. ஊழலும் அதிகார துஷ்பிரயோகமும் குடும்ப ஆட்சியும் வெளிப்படையான இனவாத சிங்கள மேலாதிக்கவாதமும் காரணமாக மஹிந்தவும் அவர்களது கூட்டாளிகளும் அதனது கடைசி காலத்தில் சிங்கள மக்கள் மத்தியிலே செல்வாக்கு இழக்க தொடங்கி இருந்தார்கள். இனவாதம் வெற்றி பெற மாட்டாது என்பதற்கு இந்த தேர்தல் முக்கியமான ஒரு தேர்தலாக இருக்கிறது. 2015 தேர்தலில் மக்கள் வெறுப்பின் வழியாக மஹிந்த ராஜபக்ஷ அதிகாரத்தை இழந்தார். அவரது குடும்பமே கேவலப்பட்டது. அடுத்த தேர்தலில் மஹிந்த ராஜபக்ஷ அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டிய அரசியல் பேராசை தலைவிரித்தாடியது. இழந்த தங்களுடைய கோட்டையை மீட்பதற்கு நவீன துட்ட கைமுனுவாக கோட்டாபாய ராஜபக்ஷ உருவகிக்கப்பட்டார். கோட்டாவின் வெற்றியை உறுதிப்படுத்தவும் அந்த தேர்தலில் வெல்லவும் சரிவை தூக்கி நிறுத்தவும் ஒரு பலமான அஸ்திரம் அவர்களுக்கு தேவைப்பட்டது. தமிழர்கள் மீதான இனவாதத்தினை மட்டும் வைத்து வெல்ல முடியாது என தெரிந்து கொண்டு அடுத்த பலியாடுகளாக முஸ்லிம்களுக்கு எதிரான இனவாதத்தை மஹிந்த கோட்டா கும்பலுக்கு முன்னுக்கு கொண்டு வர வேண்டிய ஒரு தேவை இருந்தது. வெளிநாடு ஒன்றுக்கு நல்லாட்சி அரசாங்கத்தை கவிழ்க்க வேண்டிய தேவையும் இருந்தது. ஆகவே மஹிந்த அரசாங்க காலத்தில் முஸ்லிம்களுக்கு எதிரான பிரச்சாரங்கள் திட்டமிட்டு படிப்படியாக வளர்க்கப்பட்டிருந்தது. நிறுவனமயப்பட்டிருந்த முஸ்லிம்களுக்கு எதிரான இனவாதத்தை ஒரு பெரு குண்டுவெடிப்பின் வழியாக அறுவடை செய்யவே இந்த மிக பெரும் கொடூரமும் அப்பாவி மக்களை காவு கொண்ட மிலேச்சத்தனமான உயிர் பலி எடுப்பும் திட்டமிட்டு நிகழ்த்தப்பட்டன. இதன் பிறகு இதன் பிரதான சூத்திரதாரிகளாக உள்ளூர் வெளிநாட்டு சக்திகள் செயல்பட இந்த கொடூரத்தினை நிகழ்த்தும் கருவியாக முஸ்லிம்களுக்குள் இருந்த தீவிர மதக்குழு ஒன்று பயன்படுத்தப்பட்டது. இது இந்தியாவுக்கும் தெரியும், அமெரிக்காவுக்கும் தெரியும். இப்பொழுது 3 அறிக்கைகள் கொடுக்கப்பட்டிருந்தன. ஜனாதிபதிக்கு ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஒரு அறிக்கை கொடுக்கப்பட்டிருந்தது. மைத்ரிபால சிறிசேனவுக்கு ஒரு அறிக்கை கொடுக்கப்பட்டிருந்தது. கோட்டாபாய ராஜபக்ஷவுக்கும் ஒரு அறிக்கை கொடுக்கப்பட்டிருந்தது ஈஸ்டர் குண்டு தாக்குதல் தொடர்பாக. ஆனால் யாருமே இந்த விஷயத்தை அந்த அறிக்கையில என்ன இருக்கிறது வெளியில சொல்றாங்க இல்லை. இந்த தாக்குதலின் காரணமாக பெரும் உயிரிழப்பை இலங்கை கிறிஸ்தவ சமூகம் தாங்கியது. அதன் பின்விளைவை இலங்கை முஸ்லிம் சமூகம் எதிர்கொண்டது. ஒரு வகையில் சொல்வதானால் முன்னெப்போதும் அவர்கள் அனுபவித்திராத இருண்ட காலமாக அது இருந்தது. அந்த மக்களுக்கு எதிரான அரசியல், கலாச்சார, பொருளாதார ஒடுக்குதல்கள் அரச மட்டம் தொடங்கி சமூக மட்டம் வரை வியாபித்திருந்ததை நாம் அவதானித்தோம். இந்த தாக்குதலில் ஏற்பட்ட பக்க விளைவுகளை இன்று பின்னோக்கி பார்க்கும் பொழுது இலங்கை முஸ்லிம் சமூகம் தனித்து நின்று எதிர்கொண்டிருக்கவே முடியாது என உறுதியுடன் சொல்ல முடியும். முஸ்லிம்களை தனிமைப்படுத்தி துடைத்தளிக்கும் மஹிந்த கோட்டா கும்பலின் அரசியல், இராணுவ வழியிலான சதிக்கு எதிராக இலங்கையில் உள்ள சமூக ஜனநாயக சக்திகள் உட்பட சர்வதேச ஊடகங்கள், அமைப்புகள் மற்றும் மேற்கு நாடுகள் சிலவும் குரல் தந்தன. உண்மையான சூத்திரதாரிகளை ஆதாரங்களுடன் அடையாளப்படுத்தி முஸ்லிம் சமூகத்தினை பாதுகாக்கும் காத்திரமான பணியை செய்தன. இதன் வழியாகத்தான் இந்த அதிகார ஆசை கொண்ட நாசகாரர்களின் கபட திட்டத்திலிருந்து இலங்கை முஸ்லிம் சமூகம் பாதுகாக்கப்பட்டது.
இலங்கைக்குள் இந்த தாக்குதலின் உண்மை சூத்திரதாரிகளை உரத்து அழுத்திச் சொன்ன அரசியல் தலைமைகளாக ஜேவிபி இருந்தது. என்பிபி தலைமைகளும் சுமந்திரன், சாணக்கியன் மற்றும் சஜித் போன்றோரும் இருந்தார்கள். இது தொடர்பாக அனுரகுமாரவின் உரைகளும் அறிக்கைகளும் பலம் வாய்ந்தவை. இங்கு ரணில் விக்ரமசிங்க அதிகாரத்துக்கு கொண்டு அமர்த்தப்பட்டதே மஹிந்த கோட்டா கும்பலை அனைத்து வழிகளிலும் பாதுகாப்பேன் என்கின்ற உத்தரவாதத்தின் அடிப்படையில் தான் என்பது மிக தெளிவான ஒரு விஷயம். ரணில் அதனை அவரது பதவிக்காலம் முடியும் வரை செவ்வனே செய்தார் என்பது எல்லாருக்கும் தெரியும். அது மறைக்கக்கூடிய விஷயம் இல்லை. அதனோடு தனக்கு துணையாக இருந்த ஊழல்வாதிகளையும் பாதுகாத்ததோடு மேலும் பொது நிதியை கொள்ளையடிக்கின்ற கூட்டத்தையும் அவர் கட்டி வளர்த்திருக்கின்றார், ஊட்டி வளர்த்திருக்கின்றார். அடுத்து இந்த மிக தெளிவாக இந்த தேர்தலிலே ஈஸ்டர் தாக்குதல் சூத்திரதாரிகள் அனைவரையும் நீதியின் முன்பு நிறுத்துவோம் என்று என்பிபி அனுரகுமார திசநாயக்கா உறுதி செய்திருந்தார். பேராயர் மல்கம் ரஞ்சித் அவர்களுக்கும் நேரடி வாக்குறுதி அளித்திருந்தார். அவர் பதவியேற்றவுடன், அனுரகுமார திசநாயக்கா பதவியேற்றவுடன் முதல் சந்திப்புகளில் ஒன்றாக பேராயரையும் சந்தித்திருக்கின்றார். இரண்டாவது கட்டமாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் முக்கியமான விஷயமாக படுகிறது. இதன் செயலாளராக தற்போது நியமிக்கப்பட்டிருக்கும் ரவி செனவரட்ன மஹிந்த கோட்டா கும்பலின் பல அநீதிகளுக்கும் எதிராக நேர்மையாக செயல்பட்டு போராடிய அதிகாரிகளில் ஒருவர். அவருக்கு இந்த விஷயங்கள் முழுவதுமாக தெரியும். எனவே அனுரகுமார திசநாயக்கா இப்பொழுது பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் ஆக இவரை நியமித்ததன் மூலமாக இந்த விடயங்களை கையாள்வதற்கு அவர் யோசிக்கிறார் என்பது மிக தெளிவாகவே அரசியல் அவதானிகள் சொல்கின்றார்கள். அவர் இனவாதத்துக்கு அடிபணியான ஒரு நேர்மையான அதிகாரி. ஈஸ்டர் தாக்குதல் சம்பந்தமான விசாரணையின் பொறுப்பு இவரிடம் தற்பொழுது இருக்கிறது. தாமதிக்கப்பட்ட நீதி ஒரு வகையிலே மறுக்கப்பட்ட நீதிதான் என்றாலும் குற்றம் இழைத்தவர்கள் நீதியின் முன்பு தண்டிக்கப்படுவதே பாதிக்கப்பட்ட அனைத்து மக்களதும் ஆத்மாவுக்கும் செய்யும் கைமாறாக இருக்கிறது. அதோடு தமது சுய அதிகாரத்திற்காக மக்களை கொல்ல தயங்காத இத்தகைய கொடூர பேர்வழிகளின் வழியை இவர்களது வாரிசுகள் எதிர்காலத்தில் செய்வதனை தடுக்கவும் அவற்றை முன்னிறுத்தவும் இவை முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கிறது. ஆகவே இப்பொழுது அனுரகுமார திசநாயக்கா பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளராக ரவி செனவரட்னவை நியமித்திருக்கின்றார். அவருக்கு இந்த தாக்குதல் தொடர்பான முழு விவரங்களும் தெரியும். அதை அப்படியே அவர் தொடருவார். ஆகவே இது மிகப்பெரிய பாதிப்பை யார் யாரெல்லாம் நிகழ்த்தினார்களோ அவர்களுக்கு ஏற்படுத்த போகிறது என்பது இப்பொழுது தெளிவாக தெரிகிறது. பொறுத்திருந்து பார்ப்போம். அது உடனடியாக செய்யக்கூடிய விஷயம் இல்லை. வழக்கு போட வேண்டும், நீதிமன்றத்தில் அவர்களை நிறுத்த வேண்டும், குற்றவாளிகளை கண்டுபிடிக்க வேண்டும் என்று பல விடயங்கள் இருக்கின்றன. இருந்தும் அந்த விடயம் தற்பொழுது ஆரம்பமாகிவிட்டது என்பதுதான் ஆறுதலான ஒரு விஷயமாக இருக்கிறது.